ஓகே இமானுவல். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே இன்னைக்கு வந்து 10th ஆஃப் ஜூன் 2026. ஒரு குயிக் செக் பார்த்துடலாமா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நீ என்ன பண்ணனா, டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் ட்ரேடிங் உன்னோட ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 3 ட்ரேட் எடுத்த. ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு மிஸ்டேக்கில் எடுத்துட்டேன். அதாவது இதோ இங்கே இருக்கிற 10-6 கேண்டில் எடுத்துட்டேன். இதை கீழே உள்ளதை பார்த்துருந்தீங்கன்னா நீ எடுத்திருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பாக கீழே உள்ளதை பார்த்துருந்தீங்கன்னா எடுத்திருக்க மாட்டேன். அண்ட் அனதர் ஒன் திங், 3 ட்ரேட் எடுத்தா அதில் 2 ட்ரேடுமே உன்னோட டார்கெட் ஹிட் ஆச்சு. ஆனால் நீ வந்து எடுக்கலை, சரியா? ஸோ நீ இன்னும் திருந்தலை. அதே இது நீ 9ஆம் தேதி எடுத்த ட்ரேடில் வந்து பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆச்சு. ஏன்னா நீ அதை பார்க்கல. நீ டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் போட்டுட்டு வெளியே கிளம்பி போயிட்ட, சரியா? ஸோ அந்த மாதிரி டைமில் டார்கெட் ஹிட் ஆகுது, நல்லா அடிக்குது. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா ஊடியில் ஒரு ஃபியரில் வெளியே வந்துடுற. ஏனே தெரில. இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திரும்ப திரும்ப அதே தப்பை தான் பண்ணுற. தயவு செஞ்சு திருத்திக்கோ. ஓகே, திஸ் இஸ் த மார்க்கெட் டுடே. வச்சிருக்கிறது 2300 கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த புட்டு 3 மினிட்ஸ் இருக்கா? புட்டு 3 மினிட்ஸ் இருக்குது. புட்டோட லோ கீழே உள்ளது வந்து புட்டோட 3 மினிட்ஸ் லோ, மேலே வந்து காலோட 3 மினிட்ஸ் ஹை. ஓகே, இந்த இடம் புட்டோட அந்த லோ வந்து பிரேக் ஆகி கீழே போடுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குது. பட் ஈவன் தோ அதால் பிரேக் ஆக முடியல. இந்த இடத்துல நீ வந்து ட்ரேட் எடுத்துருக்கணும், ஆனால் எடுக்கலை. பட் எடுக்காதும் ஓகே தான். இந்த இடத்துல நீ சப்போஸ் 213 எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வரைக்கும்? நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 30 பாயிண்டா, 25 பாயிண்ட் வச்சுக்கோ. ஏன்னா எப்போவுமே 1:2. ஆனால் த மேக்ஸ் நம்ம 25 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வச்சுக்கலாம். ஸோ நீ எடுத்திருந்தீங்கன்னா இந்த இதில் எடுத்துருக்கலாம். 214, 206, 204. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு 24, 34 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ 20 பாயிண்ட்ஸ், 39 அதான் ஹைட்டு. சாரி, நான் வந்து ரொம்ப ரேண்டமாக தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஸோ இதில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் மேலே போனது அப்படியே மேலே போகாது இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டுக்கு. ஸோ மேலே போல். அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தாச்சு. அதாவது 1039 எடுத்தாச்சு. ஒரு 214க்கு வாங்கினேன். அது வந்து 241 வரைக்கும் போகணுன்னு. 214, 203, 214, 203 கூட போகல. 206லேயே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. 214 217, சாரி 217 வாங்கினேன். 230 வெளியே வந்தாச்சு. ஆனால் நம்மளோட டார்கெட் 241. ஸோ இதில் ஒரு 10 இதை விட்டுட்டேன், 10 பாயிண்ட்ஸை விட்டுட்டேன், சரியா? ஆனால் டார்கெட் பார்த்து இங்கே வரைக்கும் இந்த மேலே ஒரு ஹோல்ட். இந்த லைன் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா நான் காமிக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் செஷனில் இதை தொட்டுட்டு மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. இங்கே பார்த்தியா? அதனால தான் இந்த இடத்துல போகும்னு போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது கீழே வருதா? கீழே வரதுலையுமே ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதான் உன்னோட 3rd ட்ரேடு. ஸோ எங்கே வாங்கின? இதோ 1218 கிட்ட வாங்கியாச்சு, சரியா? உன்னோட இது 156 தான் உன்னோட டார்கெட். அதை தான் போட்டிருந்தேன். அதாவது இந்த இதைத்தான் சொல்கிறேன். அந்த இடத்துல ஏன் என்ட்ரி போடணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நல்லா கூர்ந்து பாரு. ஏன்னா மார்க்கெட் இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயாஸ் தான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதை கொஞ்சம் மார்க்கெட் மாற்றிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த
ஓகே. இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி எடுத்தாச்சு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும்னு தெரிஞ்ச உடனே என்ட்ரி எடுத்தாச்சு. நல்லா க்ளோஸ் வச்சுட்டு இது இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 கம்மி, ஒரு 4-7 பாயிண்ட் தான். நம்மளுக்கு மார்க்கெட் இங்கே தான் போகும் நல்லா தெரியும், இங்கே போகணும். ஆனால் இதுலேயுமே ஒரு 10 பாயிண்டில் வெளியே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி எடுத்து 3 ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வந்துச்சு. அவனுக்கு கடைசியில் வைக்கிறேன், எப்படிலாம் எடுத்துருக்கலான்றதை பாரு, தனித்தனியான சார்ட்டில் வைக்கிறேன் சரியா. ஸோ இதெல்லாம் உன்னோட மிஸ்டேக்ஸ், இன்னும் நீ திருந்தலை, எப்போ தான் திருந்திப்பேன்னு தெரியல. ஸோ திருந்திக்கோ, பொழைச்சிக்கோ சரியா. ஏன் தான் இவ்வளோ மிஸ்டேக் இவனை நீ ஃபஸ்ட்டே வந்து இதில் இந்த சைக்காலஜிக்கல் டார்கெட் போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ரேடை ஹோல்ட் பண்ணணும்னு ரொம்ப நம்ம போராடிட்டு இருக்கோம். பட் நீ வந்து இப்போ வரைக்கும் அதை வந்து இது பண்ணவே இல்லை. ஸோ நான் எல்லா மார்க்கிங்ஸையும் டெலீட் பண்ணிவிட்டு உனக்கு இதுக்கு வச்சு தரேன் ஓகேவா. ஸோ மேனுவல் கொஞ்சம் கரெக்டாக ப்ளே பண்ணு, நல்ல ட்ரேட் எடுக்க, ஆனால் டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண மாட்டேன்ற. சப்போஸ் இது வந்துச்சுன்னா மேலே இங்கே தான் போகும் 281, ஆனால் பார்த்தா அது கீழே போயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோ, இதான் உன்னோட இன்னைக்கு இதிலலாம் ட்ரேட் எடுத்துக்கலான்றதை பாரு. நல்லா மார்க்கெட் போயிருக்கு, இதெல்லாம் ஹோல்ட் பண்ணி தான். ஆக்சுவலாக ஆமாம், எப்படி இந்த ஹைட்டு போய் தொடுன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தெரியுமா. இதை இங்கே உடச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் கொடுத்துட்டுனாலே நல்லா மார்க்கெட் மூமெண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம தாராளமாக இவ்வளோ தூரத்துக்கு எய்ம் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் தப்பு பண்ணாத, கரெக்டாக இருந்துக்கு ஓகேவா. இதுதான் வந்து தெரியுதா, நல்லா தெரியுதா. ஓகே ஓகே. இன்கேஸ் சம்மோன் நீங்கள் இதை பார்த்தாலோ நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி எப்படி என்னென்ன ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு. மேபி நான் உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே இதில் இருந்து ஏதாட்டும் நீங்கள் ஏதாட்டும் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.